திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 111 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்றுயர்ந்தெங்கும் ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை இன்றனக்கு எளிவந்தருளி அழிதருமாக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இன்றனக்கெளிவந்திருத்தனன் போற்றி அழிதருமாக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்துள்ளங்களிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் மலர்ந்து அலை செய்ய போற்றாக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசை முகன் சென்று தேடினர் கொளித்தும் முறையுளியொற்றி முயன்றவர் கொளித்தும். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படான். மனதாலோ உணர்ச்சிகளாலோ நாம் சிவனை அறியவே முடியாது. இந்த மனதையும் கடந்தவன் சிவன். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் மனதிற்குள் அடங்கியவைதான். வேண்டுமென்றால் பக்தியின் பல நிலைகள் உண்டு. அது சில நிலைகளில் நாம் உணர்ச்சிகளால் சிவனை ஓரளவுக்கு புரியலாம், மனதாலும் ஓரளவுக்கு புரியலாம். நாம் இதுபோல் பெரிய பெரிய ஆச்சாரியர்களின் வாழ்க்கை வரலாறு அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பாடல்களை படிக்கும் பொழுது ஓரளவுக்கு புரியலாம். ஆனால் சிவனை முழுமையாக புரிய வேண்டும் என்றால் அது மனதாலோ உணர்ச்சிகளாலோ முடியாத விஷயம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன். மனதாலோ உணர்ச்சிகளாலோ மட்டுமா? நாம் 5 புலன்களால் கூட அந்த சிவனை அறிய முடியாது முழுமையாக. கண்களால் காண முடியாது, காதுகளால் அவர் சப்தத்தை கேட்க முடியாது, வேற எந்த இந்திரியங்களாலும் அது நடக்கவே நடக்காது. வேண்டுமென்றால் இது பக்தியின் பல நிலைகளை போல இது ஒரு அளவுக்கு புரியலாமே தவிர முழுமையாக சிவனை புரிய வேண்டும் என்றால் நாம் நம் மனதை விட்டு மேல் செல்ல வேண்டும். மனதையும் விட்டு மேல் செல்ல வேண்டும். இந்த உணர்ச்சிகள் புலன்கள் இது எல்லாமே மனதுக்குள் அடங்கியவைதான். மனது இருப்பதால் தான் இது எல்லாமே இயங்குகிறது. மனதையும் கடந்து செல்ல வேண்டும், சிவனோடு சேர வேண்டும் என்றால் அவன்தான் எங்கும் இருக்கும் பரம்பொருள். விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன். இந்த 5 பூதங்கள் எல்லாம் இந்த சிருஷ்டி அதாவது படைப்பு வந்த காலத்தில் அவ்வியக்த நிலை என்று கூறுவார்கள். வெளிப்படாமல் தெளிவுபடாமல் இருந்தது. அதை வியக்தமாக மேனிஃபெஸ்டட்னு கூறுவார்கள். வியக்தமாக ஒவ்வொரு பூதங்களாக தனித்தனியாக கொண்டு வந்தவர் அந்த சிவன். பிறகு அந்த 5 பூதங்களும் சேர்ந்து பல ரூபங்களை படைத்தது, பல ரூபங்களாக வந்தது. முதலில் இந்த 5 பூதங்களையும் தெளிவாக வெளியில் கொண்டு வந்தவர் அந்த சிவன். வெளிப்பட வகுத்தோன், எல்லோரும் உணரும் வண்ணம் அதை படைத்தவன். இது நாம் சயின்ஸில் கூட பார்த்திருப்போம். அது எல்லாமே ஒரு
கேஸ் ஆகவும் டஸ்ட் ஆகவும் ஒரு மாதிரி இருந்தது என்று நாம் படித்திருப்போம். இதில் இருந்து தனித்தனியாக ஒவ்வொன்றாக தெளிவாக அதை கொண்டு வந்து நாம் உணரும் வண்ணம் செய்தவன் அந்த சிவன், நம் ஈசன். பூவில் நாற்றம் போன்றுயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. எங்கோ கொஞ்சம் பூ இருந்தால் போதும், அது அந்த பிரதேசமே, அந்த இடமே நல்ல நறுமணமாக இருக்கும். அதுதான் இந்த காற்றினும் ஆகாசத்தினும் தன்மை. அது எங்கும் அது பரவ செய்துவிடும். இதுபோல் அந்த சிவனின் அருள், அவர் இருப்பது எல்லா இடமும் பரந்திருக்கிறது. ஆல் பர்வேடிங். அவர் இல்லாத இடமே இல்லை. இந்த பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் நம் ஈசன். இன்றெனக்கெளிவந்தருளி, இன்று எனக்கு மிக எளிதாக வந்து என்னை ஆட்கொண்டு விட்டானப்பா என்று கூறுகிறார் அடிகளார். இன்று எனக்கு மிக எளிதில் வந்து என்னை ஆட்கொண்டு விட்டார் என் ஈசன். அதாவது இது திருப்பெருந்துறையிலேயே சிவபெருமானை கண்ட அந்த தருணத்திலேயே மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து சிவனை பற்றி பலவாறாக கூறுகிறார். அவர் உணர்ந்ததை கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். அழிதரும் ஆக்கை ஒளிய செய்த முன்பொருள். ஒன்பொருள் என்றால் மெய்ப்பொருள், உண்மையான பொருள். எல்லாமே அழிந்தாலும் மீதி இருப்பது அந்த ஒன்பொருள் தான், அந்த சிவன். இந்த தேகம் என்பது ஒரு நாள் அழியக்கூடியதுதான். அழிதரும் ஆக்கை. இந்த அழிதரும் ஆக்கையை பற்றியே, அதாவது இந்த உடம்பை பற்றியே நாம் சிந்தனை முழுவதுமாக இருக்கிறது. நாம் வாழ்க்கையே அதற்காகத்தானே செலவழிக்கிறோம். கூறுவார்கள், பசி போகுவதற்கு தானே நாம் உழைக்கவே செய்கிறோம் என்று. இவ்வளவு சேகரிப்பது எதற்காக? பசி இல்லாமல் இருப்பதற்காகத்தான். இந்த தேகத்தை பற்றியே நமக்கு எப்பொழுதும் சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிந்தனையை எல்லாம் அந்த ஒன்பொருள் அகற்றி விடுகிறான். ஒழிய செய்த, அதாவது சிவன் மனதில் நிறைந்து விட்டால் வேற எந்த சிந்தனையுமே வராது. அவனை பற்றியே சிந்தனை இருக்கும். அது அவனின் அருள். அவன் நினைத்தால்தான் நம் மனதில் புகுவான். அவன் நினைத்து விட்டால் அவன் அருளால் நாம் வேறு எல்லாமே மறந்து விடுவோம். இந்த அழிய போகும் இந்த உடம்பை பற்றி கூட மறந்தே விடுவோம். அழிதரும் ஆக்கையை ஒழிய செய்தவன் அகற்றி விட்டான் என் ஈசன். இன்றெனக்கெளிவந்திருத்தனன் போற்றி. இன்று எனக்காக மிக எளிதாக எளியவனாய் என் உள்ளத்தில் வீற்றிருந்து மற்ற எல்லா சிந்தனைகளையும் நீக்கிவிட்டான் அவன் என்று கூறுகிறார் அடிகளார். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. சரி, இந்த அழிதரும் ஆக்கைதான், இதை பற்றி நினைப்பு வேண்டாம். அதனால் இந்த ஆக்கை இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த உடம்பு இல்லாமல் இருந்தால் நாம் என்ன நடக்கும் நிலை என்னவென்றால், சூக்மமான முறையில், அதாவது சூக்ஷ்ம தேகமாக அலைந்து திரிந்து கொண்டே இருப்போம். இந்த உடம்பு என்று ஒன்று இருந்தால்தான் இந்த பூமியில் பிறக்க முடியும். இந்த பூமியில் பிறந்தால்தான் தவத்தாலோ பக்தியாலோ ஏதோ ஒரு விதத்தால் நாம் சிவனே அடைய முடியும். அதனால்தான் தேவர்கள் கூட இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம். புண்ணியம் தீருவதற்கு வரை அதர் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பூமியில் தான் வர வேண்டும். நரகமானால் இன்னும் கேட்கவே வேண்டாம். யாராக இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்து ஒரு தேகம் எடுத்து பக்தியாலோ ஞானத்தையோ பழகி அதன் மூலம் சிவனை அடைவதுதான் மரபு. இவ்வாறாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. பெரிய ரிஷிகளும் பெரிய சித்தர்களும் சிவ யோகிகளும் இவ்வாறே சிவனை அடைந்திருக்கிறார்கள். இந்த உடம்பு இல்லாமல் சிவனை அடைய முடியாது. சுத்தி கொண்டே இருப்போம், ஒன்றும் நடக்காது. இந்த உடம்பை எனக்கு அழிய போகும் உடம்புதான், அதை தந்தவன் அந்த ஈசன். அந்த உடம்பை ஒன்று வந்த பிறகு அதையே பற்றி நினைக்காமல் சிவனை பற்றி நினைக்க வேண்டும். இவ்வளவுதான். அந்த உடம்பை நமக்கு தந்தவன் என் ஈசன் என்று கூறுகிறார். ஊற்றிருந்துள்ளங்களிப்போன் போற்றி. அடியார்களின் மனதில் ஊற்றாக இருந்து, அதாவது எடுக்க எடுக்க திகட்டாமல் அவன் நினைவே வந்து கொண்டு இருக்கிறது. அது அவன் அருளால் நடப்பது.
அவ்வாறான ஈசனை நான் வணங்குகிறேன். நாம் எல்லோரும் என்னதான் நமக்கு பிடித்த விஷயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் அது சிந்திப்போம். அது நடந்து விட்டால் அதை பற்றி மறந்தே விடுவோம். சரி, நடக்கவில்லை என்றாலும் மறந்து விடுவோம். கொஞ்சம் நேரம் சிந்திப்போம். என்ன பெரிய விஷயமானாலும் சரி, என்ன பெரிய ஆசையானாலும் சரி. ஆனால் இந்த சிவனின் அருளால் அவன் என் மனதில் நினைத்து விட்டால் அவனை பற்றியே சிந்தனை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். எவ்வாறாக? ஆற்றா இன்பம் மலர்ந்து அலை செய்ய, ஆற்றா இன்பம் வற்றாத இன்பமாக அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது. அலை என்றால் என்ன? ஒன்று நிற்கும் பொழுது வேறொன்று வரும், ஒன்று அது நிற்கும் பொழுது வேறொன்று வரும். அலை அலையாக அவன் இந்த இன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் அருளால் அவன் என் மனதில் நிலைத்து நிற்கிறான். அதனால் எனக்கு இன்பம் அலை அலையாக வந்து அலர்ந்து பரவி சிவன் மனதில் இருப்பதால் அந்த இன்பம் பரவி இருக்கிறது, அலை போல் வீசுகிறது. போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். இவ்வாறு வரும் இன்ப அலைகளை, சிவனின் மனதில் வந்து அதனால் வரும் இன்ப அலைகளை தாங்காத ஒரு உடலை நான் போற்ற மாட்டேன். அதாவது எனக்கு வேண்டான் என்று கூறுகிறார் அடிகளார். அதாவது சிவனை பற்றி நினைக்காத ஒரு உடம்பு எதற்கு? நாம் எல்லோருமே ஏதோ ஒரு சூக்ஷ்மமாக நிலையில் இருந்து நாம் கர்மாபடி இந்த உடம்பை எடுத்து ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அந்த பூமியில் இருந்து அந்த ஈசனை நினைத்து வணங்காமல் பலவற்றையும் நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்கிறோம். அந்த சிவனை நினைக்காத உடம்பு எனக்கு வேண்டாம். அவனை நினைப்பதற்கு தான் இந்த உடம்பையே எடுத்திருக்கிறோம். உடம்பையே அந்த சிவன் கொடுத்திருக்கிறார். அது வந்த பிறகு அந்த வேலையை செய்யாமல் எதையோ செய்தால் எப்படி? ஒரு இடத்தில் நாம் வேலைக்கு சேருகிறோம், அந்த வேலையில் பார்க்காமல் வீட்டு வேலையே நினைத்து கொண்டிருந்தால் சிலவர் அப்படி செய்வார்கள். ஆபீஸுக்கு சென்ற பிறகும் வீட்டை பற்றியே பேசியும் யோசித்துக் கொண்டும் இருப்பார்கள். இவ்வாறாக தான் நாம் இந்த உலகிலும் இருக்கிறோம். இந்த சிவனை நினைத்து அவனை அடைவதற்கு ஆகவே எடுத்த உடம்பு இது. அவன் சிவன் தந்த உடம்பு இது. வந்த பிறகு அவனை பற்றி நினைக்காமல் வேற ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறான ஆக்கையின் உள் நான் புகழக்கூடாது என்று கூறுகிறார். நான் ஏற்க விரும்பவில்லை, நான் சுமக்க விரும்பவில்லை. மரகத குவா அல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ. மரகதம் என்றால் பச்சை நிறக்கல். பச்சை நிறம் என்றாலே அது தேவியைத்தான் குறிக்கும், உமாதேவியை. மாமணி என்றால் சிகப்பு நிறக்கல். சிகப்பு நிறக்கல் என்றாலே சிவனை தான் குறிக்கும், செம்மேனியுடையன் என்று கூறுகிறார்களே. இது பச்சை கல் குவியலாக இருக்கிறது, சிகப்பு கல்லும் குவியலாக இருக்கிறது. இது ரெண்டும் இருந்தால் நினைத்து பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும். சிகப்பு கல் குவியலும் பச்சை கல் குவியலுமாக இருக்கிறது. இது மட்டுமா? அதில் மின்னல் ஒளி விழுகிறது, மின்னல் ஒளி போல் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு ஒளி பிழம்பாக இருக்கும். மிக அழகாக வர்ணித்திருக்கிறார் சிவபெருமானை. ஒரு ஒளி பிழம்பாகத்தான் இது முற்றிலும் காட்சி தரும். அதற்கு மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ, பொன் ஒளியாக மேலும் கீழும் முடிவில்லாத ஒரு ஒளி போல் நிறைந்திருக்கிறான் என் சிவன். திசைமுகன் சென்று தேடினர் கொளிந்தும். இவ்வாறான சிவனை எவ்வாறு நாம் காண முடியும்? பிரம்மாவும் திருமாலும் சென்று அவரை வெளியில் தேடினார்கள். அவர் ரூபத்தின் மேலும் கீழுமாக தேடினார்கள். அதனால் தான் அவர்களுக்கு அவர் சிவனை காண முடியவில்லை. சிவனை நாம் அகத்தில் தேட வேண்டும். அதை விட்டு புறத்தில் தேடினால் நமக்கும் இதே கதிதான். அவரை கண்டுபிடிக்க முடியாது, அவர் யாரென்றே புரியாது. கோவிலில் சென்று நாம் பக்தியை பழகிவிட்டு நாம் உள்ளில் தேட வேண்டும் அந்த சிவனை. வெளியில் தேடினால் அவர் கிடைக்க மாட்டார். முறையுளியொற்றி முயன்றவர் கொளித்தும். என்னதான் முறைப்படி
வேதங்களை படித்து யாகங்கள் செய்தாலோ பூஜைகள் செய்தாலோ எங்குதான் கைலாயத்துக்கு சென்றாலோ அங்கு இருந்து தபசு செய்து சிவனை அறியலாமே தவிர புறத்தில் சிவன் வெளிப்படவே மாட்டார். என்னதான் பூஜைகளோ யாகங்களோ செய்தாலும் அதன் வழியும் அவர் ஒளிந்து விடுவார், அதிலிருந்தும் அவர் ஒளிந்து விடுவார், அகப்பட மாட்டார். அதுதானே தில்லையில் நடந்தது. தில்லையில் பெரும் வேள்வியை வருத்தி நிறைய ரிஷிகள் இருந்து யாகம் செய்தார்கள். சிவனோ நேரில் வந்தவுடன் அவர்களுக்கு புரியவே இல்லை. வெளி தோற்றத்தில் சிவனை கண்டுபிடிக்கவே முடியாது, அவர் ஒளிந்து விடுவார். என்னதான் பெரிய வேத மந்திரங்களை சொல்லி நாம் செய்தாலும் புறத்தில் சிவனை காண முடியாது, நாம் அகத்திலேயே அவன் ஒளிந்திருக்கிறான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகடிகளார். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.